இலங்கையில் தற்போது சில இடங்களில் பெய்யக்கூடிய மழையை விட எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் உருவாகக்கூடிய பருவமழை நிலைமையை அதிக கவனத்திற்குரியது என்பதை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை வெளிப்படுத்துகிறது. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஆனால் இது நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பரவலாக மழை வீழ்ச்சியாக இருக்காது. வளிமண்டலவியல் வெப்பம், ஈரப்பதன் போன்ற உள்ளூர் காரணிகளால் குறிப்பிட்ட சில பகுதிகளில் உருவாகும் குறுகிய கால மழையாகவே அதனை பார்க்க வேண்டும். இதற்கு மாறாக அக்டோபர் நவம்பர் காலப்பகுதி இலங்கையின் இரண்டாம் இடைப்பருவ காலப்பகுதியாகும். இக்காலத்தில் நாட்டின் பல பருவங்களிலும் இடியுடன் கூடிய மழை கிடைப்பது வழக்கம். தாழ்முகங்கள் அல்லது புயல் அமைப்புகள் உருவானால் மழையின் தீவிரமும் பரவலும் மேலும் அதிகரிக்கலாம். எனவே மாதங்களாக இம்மாதங்களில் கணிசமான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் என்ற அறிவிப்பு பருவநிலை இயல்புடன் பொருந்துகிறது. எனினும் எல்னினோ தாக்கத்தால் மழை மிகவும் தீவிரமடையலாம் என்ற கூற்றை உறுதியான தினசரி வானிலை முன்னறிவிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. எல்னினோ போன்ற பெருமளவிலான காலநிலை நிகழ்வுகள் மழையின் சாத்தியத்தை மாற்றக்கூடியவை என்றாலும் இலங்கையில் பெய்யும் மழையின் அளவு மற்றும் அமைவிடம், கடற்பரப்பு, வெப்பநிலை, காற்றோட்டம், இந்திய பெருங்கடலின் நிலை, தாழ்முகம் உள்ளிட்ட பல காரணிகளால் தீர்மானிக்கப்படும். 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பே எந்த மாவட்டத்திலே எவ்வளவு மழை பெய்யும் என்பதை துல்லியமாக கூற இயலாது. இந்த முன்னறிவிப்பின் முக்கியத்துவம் மழை கிடைக்கும் என்பதில் மட்டுமல்ல, குறுகிய நேரத்தில் அதிக மழை, நகர்ப்புற வெள்ளம், தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கும், மண் சரிவு மற்றும் விவசாய பாதிப்புகள் போன்ற அபாயங்கள் ஏற்படக்கூடும். வடிகால் அமைப்புகளை சீரமைத்தல், நீர்த்தேக்கங்களை முன்கூட்டியே நிர்வகித்தல் மற்றும் மண் சரிவு அபாய பகுதிகளாக கண்காணித்தல் போன்ற நடவடிக்கைகள் அவசியமாகின்றன. மொத்தத்தில் இது உடனடியாக கனமழை தொடங்கும் என்ற எச்சரிக்கை அல்ல. அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வழக்கத்தை விட தீவிரமான மழை ஏற்படக்கூடிய சாத்தியத்தை முன்னிறுத்தும். நீண்டகால காலநிலைக்கு குறிப்பு காலப்பகுதி நெருங்கும் போது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் புதுப்பிக்கப்பட்ட முன்னறிவிப்புகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அறிவுறுத்தல்களே நடைமுறை தீர்மானங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும்.